மேற்கு ஆசியாவில் பதற்றம் நீடிக்கும் நிலையில் ஈரான் அரசு மீது பலத்தை பிரயோகிக்கும் எந்தவொரு முயற்சியும் இறுதியில் தோல்வியடையும் என்று அந்நாட்டின் ஜனாதிபதி மசூத் பெசக்சியான் திட்டவட்டமாக கூறியுள்ளார். இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். அமெரிக்கா இராணுவமும் கடற்படையும் இணைந்து ஹோர்முஸ் நீரிணையில் ஈரானுக்கு எதிராக விதித்துள்ள கடல் போக்குவரத்து தடையை எதிர்கொள்ள ஈரான் புதிய உத்தியை வகுத்துள்ளது. ஹோர்முஸ் வழித்தடத்தை மொத்தமாக ஆண்டு வந்த ஈரான் தற்போது ட்ரம்ப் செயல்பாட்டால் மொத்தத்தையும் இழந்து நிற்கின்றது. மேலும் ஈரானின் அனைத்து துறைமுகங்களையும் அமெரிக்க போர்க்கப்பல் அருகில் நின்று கண்காணித்து வருவதால் அதுவரையில் ஒரு கப்பல் கூட ஈரான் நாட்டை விட்டு வெளியேறவில்லை, அதேபோல் உள்ளேயும் நுழையவில்லை. இந்த நிலையில் ஈரான் அமெரிக்காவின் இந்த கட்டுப்பாட்டை உடைக்க திட்டமிட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக ஈரான் நாட்டின் எல்லை பகுதிகளில் உள்ள மாகாண அதிகாரிகளுக்கு ஒரு முக்கியமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா, மத்திய ஆசிய நாடுகள் மற்றும் சீனாவுடன் நிலவழி வர்த்தக பாதைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை மூலம் அமெரிக்காவின் நெருக்கடியை குறைக்க முடியும் என திட்டமிட்டு வருகின்றது. ஈரானின் 90% வர்த்தகம் கடல் வழியாக நடப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஈரான் அரசின் அடுத்த கட்ட திட்டம் மிகவும் முக்கியமானதாக இருக்கப் போகின்றது. ஈரான் அதிகாரிகள் அரசின் புதிய அறிவிப்பு குறித்து தெரிவிக்கையில், பல அமைச்சகங்கள் இணைந்து நாட்டின் நில மற்றும் கடல் எல்லைகளில் போக்குவரத்து, வர்த்தகம் மற்றும் பொருள் விநியோக அமைப்புகளை ஒருங்கிணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளன. இதன் மூலம் அமெரிக்காவின் கடல் தடையால் ஏற்படும் பாதிப்பை குறைக்க முடியும் என்று அவர்கள் நம்புகின்றனர். இந்த தகவலை நூர் நியூஸ் வெளியிட்டுள்ளது. இந்த புதிய அறிவிப்பின் ஒட்டுமொத்த இலக்கு என்னவென்றால், அமெரிக்காவின் கடற்படை கண்காணிப்பை தாண்டி எப்படி ஈரான் வர்த்தகம் செய்ய வேண்டும் என்பதை தீவிரமாக ஆலோசனை செய்து வருகின்றது. பாகிஸ்தானில் நடக்கும் 2வது கட்ட பேச்சுவார்த்தையில் ஈரானுக்கான ஆதிக்கம் தற்போது குறைந்திருக்கும் வேளையில் இரு நாடுகளின் புதிய திட்டம், புதிய நிலைப்பாடுதான் வர்த்தக சந்தையை தீர்மானிக்கும். அமெரிக்கா இஸ்ரேல் இடையிலான போரால் ஏற்பட்ட சேதங்களுக்கு ஈரான் $270 பில்லியன் வரை இழப்பீடு கோரியுள்ளது. இந்த கோரிக்கையை ஈரான் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. இந்த கடிதத்தில் பக்ரைன், சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகளை ஈரான் நாட்டில் ஏற்பட்ட சேதத்திற்கு காரணம் என ஈரான் அரசு குற்றம் சாட்டியுள்ளது. கிட்டத்தட்ட மற்ற அரபு நாடுகளை போர்க்குற்றவாளியாக அறிவித்துள்ளது ஈரான். இந்த நாடுகளின் தங்கள் விமான பாதை, தளங்கள் மற்றும் பகுதிகளை பயன்படுத்தி அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலுக்கு உதவியதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. சில நாடுகள் ஈரானின் பொதுமக்கள் பகுதிகளுக்கு நேரடியாக தாக்குதல் நடத்த உதவியதாகவும் கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த தகவலை ஈரான் அரசின் செய்தி தொடர்பாளர் ஃபாத்திமா மொஹாஜரானி மற்றும் IRNA செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளன. ஈரான் எடுத்துள்ள இந்த இரு முக்கிய நடவடிக்கைகளும் உலக அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளன. மேலும் அமெரிக்கா ஈரான் மத்தியிலான 2வது கட்ட பேச்சுவார்த்தையில் இந்த இழப்பீடு தொகை முக்கியமான விவாத பொருளாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க கடற்படை கொண்டு ஈரான் துறைமுகங்களுக்கு விதித்துள்ள வர்த்தக முடக்கம் ஈரானின் உணவு விநியோகம் உடனடியாக பாதித்துள்ளது. தற்போது ஈரானுக்கு சென்று கொண்டிருக்கும் 9.83 லட்சம் டன் உணவுப் பொருட்கள் ஈரான் துறைமுகத்தில் இறக்குமதி செய்ய முடியாதபடி அமெரிக்கா முடக்கியுள்ளது. இதனால் ஈரான் நாட்டில் போர் தாக்குதலை தாண்டி உணவு பற்றாக்குறை பாதிப்பு பெரியதாக வெடிக்கும் என கணக்கிடப்பட்டு உள்ளது. அமெரிக்க கடற்படை ஹோர்முஸில் நுழைந்தது முதல் ஈரான் துறைமுகங்கள் அனைத்தும் முழுமையாக தனது செயல்பாட்டை நிறுத்தி வைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் ஈரானின் கடல்வழி சரக்கு போக்குவரத்து மொத்தமாக முடங்கியுள்ளது. இதனால் ஈரான் நாட்டுக்கான உணவு இறக்குமதி தடைப்படும், ஈரானின் உணவு விலை உயரும் அபாயம் உருவாகியுள்ளது. ஈரான் ஏற்கனவே உணவு பணவீக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த போக்குவரத்து வர்த்தக தடை நிலைமையை மேலும் மோசமாக்கியுள்ளது. ஈரான் நாட்டில் உணவுப் பொருட்களின் விலை வானத்தை தொடும் அளவிற்கு உயர்ந்துள்ளது. கடந்த ஒரு ஆண்டில் அரிசி விலை 7 மடங்கு, காய்கறி எண்ணெய் விலை 3 மடங்கு உயர்ந்துள்ளது. தெஹ்ரானில் வசிக்கும் மக்கள் போருக்கு பிறகு, அதாவது பிப்ரவரி 28 பின்னர் உணவுப் பொருட்களின் விலை 40% உயர்ந்திருப்பதாக கூறுகின்றனர். ஈரான் தனது உணவில் சுமார் 70% உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்கின்றது. ஆனால் அரிசியில் 77%, சோளத்தில் 89%, சமையல் எண்ணெயில் 91% இறக்குமதியை சார்ந்துள்ளது. ஈரான் நாட்டின் பணவீக்கம் 47.5% இருந்த நிலையில் ரியால் நாணயத்தின் மதிப்பு குறைந்துள்ளது. இதனால் பொதுமக்களின் பொருட்கள் வாங்கும் சக்தி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரான் இந்த தடையை சமாளிக்க ரஷ்யாவிலிருந்து காஸ்பியன் கடல் வழியாக தானியம் இறக்குமதி செய்ய
முயற்சி செய்கின்றது. ஆனால் இந்த வழி முழுமையாக பயன்படுத்த முடியாது. காஸ்பியன் கடல் ஆழமற்றது மற்றும் நிலப்பரப்பிற்கு அருகில் உள்ளது. இதனால் பெர்சியன் வளைகுடா வர்த்தக அளவிற்கு இந்த வழித்தடம் போதுமானதல்ல. இதனால் ஈரானின் உணவு பற்றாக்குறை உடனடியாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேபோலதான் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் முடக்கியது உலகளாவிய விவசாய உர வர்த்தகத்திற்கு பெரும் நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. உலகளாவிய விவசாய உரம் மற்றும் அதன் மூலப்பொருட்களில் போக்குவரத்தில் 25 முதல் 30% ஹோர்முஸ் வழியாகத்தான் செல்கின்றது. ஈரான் போட்ட தடை காரணமாக இந்த ஏற்றுமதி மொத்தமாக நின்றுவிட்டது. தற்போது பல நாடுகளில் முக்கியமான பயிரிடும் காலம் என்பதால் ஹோர்முஸ் முடக்கம் விவசாய உற்பத்தி பாதிக்கும் நிலை உருவானது. 2026 இறுதி மற்றும் 2027 உலகளவில் உணவு விலை பெரிதும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது அமெரிக்க கடற்படையால் இந்த நிலைமை ஈரானுக்கு மாறியுள்ளது. இதேவேளை மேற்கு ஆசியாவில் பதற்றம் நீடிக்கும் நிலையில் ஈரான் அரசு மீது பலத்தை பிரயோகிக்கும் எந்தவொரு முயற்சியும் இறுதியில் தோல்வியடையும் என்று அந்நாட்டின் ஜனாதிபதி மசூத் பெசக்சியான் திட்டவட்டமாக கூறியுள்ளார். இஸ்லாமாபாத்தில் முதல் சுற்று பேச்சுவார்த்தை முட்டுக்கட்டையில் முடிந்ததைத் தொடர்ந்து அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே 2வது சுற்று பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் கடந்த 2 நாட்களாக ஹோர்முஸ் ஜலசந்தியை அமெரிக்க படைகள் முற்றுகையிட்டு வருகின்றன. இந்த சூழலில் ஈரான் அரசு ஊடகமான ISNA-வில் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசக்சியான் வெளியிட்ட அறிக்கையில், நாங்கள் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தையை வலியுறுத்துகிறோம், ஆனால் சரணடைய நிர்பந்திப்பதை ஏற்க மாட்டோம். ஈரான் சரணடைய வைக்கவோ அல்லது ஈரான் மீது பலத்தை திணிக்கும் எந்த ஒரு முயற்சியும் தோல்வியடையும். மக்களும் அத்தகைய அணுகுமுறையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஈரான் ஒருபோதும் போரை நாடவில்லை. எங்கள் நாட்டின் மீதான தாக்குதல் எந்த அதிகாரத்தின் பேரில் எந்த காரணத்துக்காக நடத்தப்பட்டது? சர்வதேச சட்டம் மற்றும் மனிதாபிமான கொள்கைகளின் அடிப்படையில் பொதுமக்கள், குழந்தைகள் ஆகியோரை குறிவைத்து தாக்கவும், பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் உள்ளிட்ட முக்கிய மையங்களை அளிப்பதற்கும் என்ன நியாயம் இருக்கிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார்.